ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு சொல்கிற ஒரு வார்த்தை நாகும் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அவர் நல்லவர். அவர் நன்மை செய்ய மாத்திரமே அறிந்தவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. நமக்கு இருக்கிற எல்லா இக்கட்டிலும், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இக்கட்டிலும் அவரே அரணான கோட்டை. இக்கட்டு நேரத்தில் அவர் ஒரு அரணான கோட்டையாக இருந்த அந்த இக்கட்டுக்கெல்லாம் உங்களை விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த இக்கட்டு சூழ்நிலையில் அவர் கோட்டையாக இருந்து உங்களை காத்து நடத்துகிறவர். அடுத்து அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிற தேவன். ஆமேன். அவரை நீங்கள் நம்புவீங்கள் என்றால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஆமேன். உம்மை நம்புகிற பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வேளையிலும் நீங்கள் கர்த்தரை தானே நம்பி இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பாவை தானே எல்லாவற்றிலும் நம்பி இருக்கிறீங்க. நீங்கள் பயப்படாதீங்க. ஏனென்றால் நீங்கள் நம்புகிறது அவருக்கு நன்றாய் தெரியும். என்னை நம்புகிற பிள்ளை என்று சொல்லி அவர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் என்னென்ன காரியத்திலெல்லாம் ஏசப்பாவை நம்பியிருக்கீங்களோ, வேலையின் காரியமோ, குடும்ப காரியமோ, பொருளாதார காரியமோ, ஒரு நோயினால் உள்ள பலவீனத்தின் காரியமோ, எதுவாக இருந்தாலும் அவரை நம்பி இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் இன்னும் அவரை நம்புவோம். இன்னும் உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தில் அவரை நம்புவோம். நம்பிக்கையிலே, நாம் விசுவாசத்திலே நாம் சோர்ந்து போகாதபடி இன்னும் அவரை நாம் அதிகமாய் நம்பும்போது அவர் நம் நம்பிக்கையை கண்டு அந்த நம்புகிற பிள்ளைகளை அவர் அறிந்து அவர் நல்லவராயிருந்து உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்து உங்களுக்கு ஒரு தீங்கும் வராதபடி உங்களுக்கு கோட்டையாய் உங்களை சுற்றி சூழ்ந்திருந்து உங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் ஏசப்பா, நீர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தீங்களே உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த நாளிலும் கர்த்தாவே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் நல்லவராயிருங்கப்பா. இக்கட்டு நாளில் அவர்களுக்கு அரணான கோட்டையாயிருங்க. அவர்கள் உண்மை தானப்பா நம்பி இருக்கிறார்கள். உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா, நீர் என்னென்ன காரியத்தில் உண்மை நம்பியிருக்கிறார்களோ அந்த விஷயத்தில் அந்த நம்பிக்கையை நீர் அறிந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை இந்த நாளில் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நம்பிக்கையிலே சோர்ந்து போகாதபடி, விசுவாசத்திலே சோர்ந்து போகாதபடி இன்னும் அதிகமாயுமை நம்பி உம்மாலே வரக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களையும் பெற்றுக்கொள்ள இந்த நாள் முதல் நீர் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். என்னை அறிந்து கொள்ள யாருமே இல்லை நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அவரை நீங்கள் நம்பி இருக்கிறதுனால அவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதபடி இந்த நாளுக்குரிய எல்லா காரியத்தையும் சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் செய்யுங்க. அவர் உங்களோடு இருப்பார். ஆமேன்.